நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாக என பிரார்த்தித்து இருக்கிறோம். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். இன்ஷா அல்லாஹ் சில தினங்களில் நாம் துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கின்றோம். சிறப்பான துல்ஹஜ் மாதத்தில் இரண்டு பெரிய அமல்கள் இருக்குது. அதுல முதல் அமல் ஹஜ் என்கின்ற ஃபர்லான அமல். யார் ஹஜ் செய்யணும்? அல்லாஹ் பேசும்போது வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஈமான் கொண்ட மக்களில் யாருக்கெல்லாம் நலமான உடலும் வளமான செல்வமும் இருக்கின்றதோ அவர்களின் மீது ஹஜ் கடமையாகும்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களே நீங்கள் புனித ஹஜ்ஜுக்கு வந்து சேருங்கள் என்று சொன்ன இந்த அழைப்பை அன்றைய நேரத்தில் யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ அத்தனை பேருடைய காதுகளிலேயும் அது விழுந்ததாம். இன்னும் சற்று மேலாக யாரெல்லாம் பிறக்காமல் ஆழம அர்வாஹ் என்கின்ற ரூஹுகள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில ரூஹாக இருந்தவர்களுக்கும் நபி இப்ராஹிமுடைய இந்த அழைப்பின் சத்தம் கேட்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த அழைப்பை செவிமடுத்தவர்களில் உயிரோடு இருந்த மனிதர்களாக இருக்கட்டும், ஆழம அர்வாஹில் வெறும் ரூஹாக இருந்தவர்களாக இருக்கட்டும், நபி இப்ராஹிமுடைய இந்த அழைப்பை கேட்டு யாரெல்லாம் லப்பைக் என்று சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ் நசீபாகிவிட்டது. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் சொன்னார்களோ பல முறை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. அப்ப இந்த மேலான வணக்கத்தை செய்வதற்கு ஆவல்படுங்க, ஆசைப்படும். ஆசைப்பட்டுட்டா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு கை முடிக்கும். இது ஒரு செய்தி. இரண்டாவது, இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்று குர்பானி. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருக்கட்டும் அதற்கு திட்டமிடுவது அவசியம். திட்டமிட்டு நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே வெற்றி அடைந்து விடும். வெளியூருக்கு போகணும், போவதற்கு முன்பாக திட்டமிடணும். நம்முடைய பயன்களை எப்படி வச்சுக்கிற போகிறோம் என்று திட்டமிடணும். பரீட்சைக்காக வேண்டி மாணவர்கள் திட்டமிடுகின்றார்கள். திட்டமிட்டு படித்தவர்கள் வெற்றி பெற்று விடுகின்றார்கள். நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களை திட்டமிட்டு யாரெல்லாம் செய்கின்றார்களோ அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இந்த உலகத்தினுடைய அற்ப உலகத்தினுடைய இந்த காரியங்களுக்காக வேண்டி திட்டமிடக்கூடிய நாம் மறுமை வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை,
குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ நான் ஏன் சொல்றேன்? குர்பானியுடைய நன்மையை இந்த ஹதீஸ் விளக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியை குறித்து பேசும்போது நபி தோழர்கள் கேட்கிறார்கள், மா ஹாதிஹில் ஆதாஹி, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த நடைமுறை எப்படி வந்தது கேட்கிறார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுவ சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏகத்துவத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை சுன்னத்து தான் இந்த குர்பானியாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்திட்ட இந்த குர்பானி என்கின்ற முறையை துல்ஹஜ் மாதத்துல நாங்கள் செய்வதனால எங்களுக்கு என்ன நன்மை? வமா லனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இந்த வணக்கத்தை செய்வதனால எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்ன தம லா யஃபர மினல் அர்த், நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய பிராணியினுடைய இரத்தம் அதனுடைய கழுத்தில் இருந்து வடிந்து பூமியை தொடுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிச்சுவான். குர்பானி சில ஆயிரங்களை செலவு செய்து நாம் செய்யக்கூடிய குர்பானியில எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது என்பதை நீங்க விளங்கி இந்த மேலான அமல்களை செய்வதற்கு தயாராகும். முன்பாக ஒரு 2 சட்டங்களை மட்டும் இந்த வாரம் விளங்கி, யார் மீது குர்பானி கடமை? முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருத்தர் மீதும் கடமையா? இல்லை. இமாம்களுடைய கூற்றின்படி, ஹனஃபி மதுஹபின்படி குர்பானி கொடுக்கக்கூடிய தினத்தில் யாரிடத்தில் ஸகாத் கொடுக்கும் அளவுக்கு தங்கம் இருக்கிறதோ அவர்களின் மீது குர்பானி கடமை. இமாம் சட்டமையிலே இமாம் ஷாஃபியுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், துல்ஹஜ் மாதம் 10வது தினம் ஈத் தினத்தன்று தானும் தன்னுடைய குடும்பத்தார்களும் சாப்பிடும் அளவுக்கு கடன்கள்லாம் இல்லாம இருந்துட்டாலே அவர்கள் மீது குர்பானி கொடுப்பது கடமை. இதை யார் கொடுக்கணும்? குடும்பத்துல யாருடைய வருமானத்தை கொண்டு குடும்பம் நடக்குகிறதோ அந்த வருமானத்தை பெறக்கூடியவர் குர்பானி குடும்பத்தார்களுக்காக வேண்டி போராட கொடுக்கணும். குர்பானிங்கிற விஷயத்துல இன்னொரு சட்டத்தை விளங்கிக் கொள்ளுங்க. உயிரோடு இருக்கக்கூடியவரின் மீது குர்பானி எப்படி கொடுக்கப்படுகின்றதோ, நம்மில் இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுத்தா அது நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இறந்து போய்விட்டவர்களுக்காக நன்மை சேரணும் என்று நாம் என்னென்னமோ செய்கின்றோமே, அதற்கெல்லாம் பதிலாக இந்த குர்பானி என்கின்ற அமலை இறந்து விட்டவர்களுக்காக செய்து நன்மையை சேர்த்து வைக்கலாம். 2 சட்டம். மூன்றாவதாக, யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும்னு முடிவு செய்துட்டீர்களோ, முடிவுக்கு வந்துட்டீர்களோ, பிறை 1
குர்பானி கொடுக்க நாடி இருக்கிறார்களோ அவர்களும் நிலம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. இதற்காக நான் இதை செய்யப்படுகிறது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வாரம் 2 தலைப்புகளை பேசியிருக்கிறோம். ஒன்று ஹஜ்ஜை பற்றி சொன்னோம், இரண்டாவது குர்பானியை குறித்து சொன்னோம். ஹஜ்ஜுடைய விஷயத்துல எப்படியாவது ஒரு தடவை உம்ரா போகணும் என்று ஆசை வைத்தது மாதிரி நான் எப்படியாவது ஒரு முறை ஹஜ் செய்யணும் என்று நியத்து வைத்த ஆசை. இரண்டாவது